ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போஸ்ட் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நிறைய யூசர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் போஸ்ட் அப்லோடு பண்ண முடியலை. நான் நிறைய போஸ்ட் அப்லோடு பண்ணியிருக்கேன். எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. எந்த ஒரு அப்டேட்டுமே காட்ட மாட்டுதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவில் எப்படி ப்ராப்பராக போஸ்ட் அப்லோடு பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் எப்படி அப்ரூவல் ஆகும் ரிஜெக்ட் ஆகும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக போஸ்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டைரெக்டாகவே கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு ரீடம் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் எல்லாமே பக்காவாக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி 5 பேமெண்ட் எடுத்திருக்கேன். 5 பேமெண்ட்டுமே எனக்கு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட்டில் நமக்கு மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட்டு ₹500 ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்டில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேணாம். ஃப்ரீயாகவே இந்த வெப்சைட்டில் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வித்ட்ராவல் மெத்தடு ஜிபே அக்கௌண்ட் வச்சுருக்கனால எல்லா யூஸருமே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் பீப்புள் ஜிபே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே இந்த வெப்சைட்டில் நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டாப்பிக்கில் நிறைய விதமான போஸ்ட் அப்லோடு பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி போஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ₹100 கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டாப்பிக்கில் வேணாலும் போஸ்ட் அப்லோடு பண்ணிக்க முடியும். எல்லா விதமான டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம போஸ்ட் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ஒரு வெப்சைட் மூலமாக ₹1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் 5 போஸ்ட் அப்லோடு பண்ணி ₹500 வித்ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வெப்சைட்டில் எந்த ஒரு டாப்பிக்கில் வேணாலும் நீங்கள் போஸ்ட் அப்லோடு பண்ணிக்க முடியும். மேலே கொடுத்துருக்க இந்த 3 லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு டாப்பிக்கில் வேணாலும் நீங்கள் போஸ்ட் அப்லோடு பண்ணிக்க முடியும். நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போஸ்ட் அப்லோட் பண்ணால் தான் உங்களோட போஸ்ட் அப்ரூவல் ஆகும். இல்லைனா உங்களோட போஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் அப்லோட் பண்ண என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு மினிமம் 6 இமேஜ் இருக்கணும். மேக்ஸிமம் 12 இமேஜ் இருக்கணும். இந்த இமேஜ் கவுண்ட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் அப்லோடு பண்ணணும். செகண்ட் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம போடக்கூடிய போஸ்ட் நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். வேறு ஒருத்தர் போட்ட கண்டென்ட்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கிரியேஷனில் நம்ம போஸ்ட் அப்லோடு பண்ணணும். மூணாவது ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் குவாலிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜ் போர்ட்ரைட் இமேஜாக இருக்கணும். போர்ட்ரைட் இமேஜ்னால் வெர்டிக்கல் சைஸ் இமேஜ். நீங்கள் வெர்டிக்கல் சைஸில் உள்ள இமேஜ் அப்லோட் பண்ணால் தான் இந்த வெப்சைட்டோட கிளாரிட்டி குறையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட போஸ்ட்டும் அப்ரூவல் ஆகும். அப்படி அப்ரூவல் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கும் நமக்கு 100 பாயிண்ட் கொடுப்பாங்க. 100 பாயிண்டோட மதிப்பு ₹100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வெப்சைட்டோட ரூல்ஸு. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன டாப்பிக்கில் போஸ்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு தேவையான இமேஜ் டீட்டெயில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம லைவாகவே ஒரு போஸ்ட் அப்லோடு பண்ணலாம். எந்த மாதிரி போஸ்ட் இப்போ நான் போட போகிறேன்னா, டாப் 6 மோஸ்ட் டேஞ்சரஸ் எறும்பு. ஓகேங்களா, மோசமான 6 எறும்பை பற்றி நான் போஸ்ட் அப்லோடு பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட்டு அதை கூகுளில் சர்ச் பண்ண உடனே எனக்கு கீழே என்னென்ன எறும்பு லிஸ்ட்டு எனக்கு காட்டுறாங்க. இந்த எறும்போட நேமை வச்சு நம்ம போஸ்ட் அப்லோடு பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் நம்ம போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான இமேஜ் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடக்கூடிய டாப்பிக்கில் எனக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது புல்லட் டாக் எறும்பு. ஓகேங்களா, இந்த எறும்பு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த எறும்புக்கு தேவையான இமேஜ் நம்ம எடுக்கணும்.
உங்களுக்கு தேவையான இமேஜையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்க முடியும். கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த போர்ட்ரைட் இந்த வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சர்ச் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான இமேஜஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த இமேஜஸில் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு நேம் இருக்கக்கூடாது, வாட்டர் மார்க் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இமேஜ் போஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து இந்த இமேஜ் மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கணும். அப்போ தான் அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் போடக்கூடிய டாப்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 இமேஜ் வந்து எடுத்துக்கிறங்க. 7 இமேஜ் வந்து எதுக்காகனா 6 இமேஜ் வந்து கண்டென்ட், ஒரு இமேஜ் வந்து டைட்டிலுக்கு நம்ம வைக்கக்கூடிய வால்பேப்பர். டோட்டலாக வந்து நமக்கு 7 இமேஜ் வந்து தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான இமேஜ் எல்லாமே வந்து டவுன்லோடு வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம போஸ்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே கொடுத்துருக்க அப்லோட் இமேஜ் டு போஸ்ட் ஏ ஸ்டோரி இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜை வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 6 இமேஜ் வந்து அப்லோடு வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட கவர் இமேஜ் வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். கவர் இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் படி ஒரு இமேஜாக வந்து காட்டும். இந்த நம்பர் படி தான் வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் இந்த இமேஜ் வந்து காட்டும். உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வரணுமோ அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைட்டில் வந்து கேட்பாங்க. நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு டைட்டில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்து டாப் 6 மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆண்ட்ஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். டைட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து 1 by 1 வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான கண்டென்ட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான ஃபேக்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி 6 இமேஜுக்கும் வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் 6 இமேஜுக்குமே டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன டாபிக் வந்து போட்டிருக்கீங்களோ அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி டேக் வந்து கொடுங்க. டேக் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க ப்ரிவ்யூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் போஸ்ட் மாதிரி வந்து காட்டும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. அப்படி எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா மேலே கொடுத்துருக்க இந்த எடிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி வேலையை முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க போஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் வந்து காட்டுவாங்க. இப்போ நீங்கள் போஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோடு வந்து பண்ணிட்டீங்க. இந்த போஸ்ட் வந்து எப்படி நமக்கு அப்ரூவல் ஆகும் அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் வந்து பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்களோட போஸ்ட் வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் இமெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட போஸ்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களோட வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட போஸ்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்குன்னு வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து உங்களோட ப்ரோஃபைல் பேஜில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ரோஃபைல் ஆப்ஷனில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட்டை வந்து எல்லா யூஸருமே வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம போஸ்ட் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் வந்து எடுக்கும்னா வந்து அது கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. இந்த போஸ்ட் வந்து நான் எப்போ வந்து போட்டேன்னா இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணப்போ நான் அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தப்போ இந்த போஸ்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணினேன். இந்த போஸ்ட் வந்து எனக்கு இன்றைக்கி தான் வந்து அப்ரூவல் வந்து ஆணுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய விதமான போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்ட்டுக்கு மேலேயே வந்து போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டில் ஒரு 4 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்து அனுப்புனாங்க. மீதி 6 போஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வந்து வரல. அப்ரூவல் ஆனதும் வரல, ரிஜெக்ட் ஆன இமெயிலும் வந்து வரல. நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்ளையுமே வரலன்னா நம்மளோட போஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். பட் அப்படி வந்து கிடையாது. நம்மளோட போஸ்ட் வந்து லேட்டாக வந்து அப்ரூவல் வந்து பண்ணுறாங்க.
இப்போ எனக்கு அப்ரூவல் ஆகிருக்க இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எந்த ஒரு இமெயிலுமே வந்து எனக்கு சென்ட் பண்ணலை. இன்றைக்கி தான் வந்து எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போஸ்ட்டு மட்டும்தான் இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவலை வந்து பண்ணுறாங்க. நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டோட இமேஜ் வந்து பார்க்க ஒரு அட்ராக்டிவாக வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கண்டென்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவல் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வந்து இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்குது. அந்த போஸ்ட்டை வந்து அவங்க ஃபுல்லாக வெரிஃபை வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட்டு போடுறத வந்து ஸ்டாப் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. கண்டினியூவாக வந்து போஸ்ட்டு வந்து போடுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 10 போஸ்ட்டாவது வந்து போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா இதே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுமே வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டில் ஒரு சில போஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே மெயில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுக்கு எந்த ரிப்ளையுமே வரலன்னா உங்களோட போஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அப்ரூவல் வந்து ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நிறைய யூசர் வந்து நம்மக்கிட்ட என்ன வந்து கேட்டாங்கன்னா, நான் போஸ்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணிட்டேன். பட் எனக்கு எந்த ஒரு இமெயிலும் வந்து சென்ட் பண்ணலை. ரிஜெக்ட் பண்ண இமெயிலும் வந்து வரல. அப்ரூவல் பண்ணப்பட்ட இமெயிலும் வந்து வரல. இதை தான் வந்து சொன்னாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வெயிட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட போஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அப்ரூவல் ஆகும். உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இமெயில் வந்து வரலன்னா உங்களோட போஸ்ட்டு வந்து சீக்கிரமே அப்ரூவல் வந்து ஆக போகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து கண்டினியூவாக போஸ்ட்டை வந்து அப்லோடு வந்து பண்ணுங்கள். இந்த ஒரு வெப்சைட் மூலமாக நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் வந்து பண்ணிக்க முடியும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.